சமியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், இன்ன அபர்ரல் பிர்ர சிலத்துல் வலது அஹ்ல உத்த அபிஹி, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நன்மைகளில் மேலான நன்மை என்று ஒன்று இருந்தால் தன் தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு தந்தையுடைய நேசர்களோடு சேர்ந்து அவர்களோடு வாழக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒருவர் தன் தந்தைக்கு செய்கிற ஆக உயர்ந்த நன்மை என்றார்கள். இந்த ரசூல்லா சொல்றாங்க, உங்க வாப்பாவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய, ரசூல் அங்க தந்தை தான் குறிப்பிடுறாங்க, தாயை கூட குறிப்பிடல. ஆனால் தாய் தந்தைக்கு பொதுவான சட்டம் தான். நபிகளார் சொல்கிறார்கள், உங்கள் தந்தைக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த பணிவிடை என்ன தெரியுமா, மிகச்சிறந்த நன்மை என்ன தெரியுமா, அவர் மரணித்தே இருந்தாலும் சரி, அவருக்கு யாரையெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, ரொம்ப நேசத்திற்குரியவராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நல்ல முறையில் ஒட்டலி அபிக்க, உன்னுடைய தந்தையினுடைய நேசத்தை நீ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நீ இருக்கக்கூடிய இந்த காரியம்தான் உன் தந்தைக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளில் ஆக உயர்ந்தது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் மீது அப்துல்லா பின் உமருக்கு அதிக பற்று. தான் வாப்பா மேல தனது தந்தையை, இவருடைய தந்தை நேசர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தான் பயணித்துக் கொண்டிருந்த கழுதை தூக்கி கொடுக்கிறார், தனது தலைப்பாகை தூக்கி கொடுக்கிறார். ஏன்? என் தந்தைக்கு இவர் குடும்பம் பிடிக்கும், அதனால் இவரை எனக்கும் பிடிக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்தத்தையும் தூக்கி கொடுத்து விட்டு செல்கிறார்.